ஓராண்டில் 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் மிகவும் பிரசித்தி பெற்றது சாரதா நவராத்திரி, புரட்டாசி மாத நவராத்திரி. இந்த நவராத்திரி காலத்திலேயே வீட்டில் கொலு வைத்து அம்பிகையை வழிபடும் வழக்கம் உள்ளது. சாரதா நவராத்திரி இந்த ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்குகிறது. வாருங்கள், இந்த ஆண்டு நவராத்திரி வைபவத்தை எப்படி கடைப்பிடிக்கலாம் என்பது குறித்து அறிந்து கொள்வோம். நவராத்திரி 9 தேவிகள் யார் என்று தெரியுமா? தெரிந்து கொள்வோம். சைலபுத்ரி தேவி, பிரம்மச்சாரிணி தேவி, சந்திரகாந்தா தேவி, குஷ்மந்தா தேவி, ஸ்காந்தமாதா தேவி, காத்யாயினி தேவி, காலராத்திரி தேவி, மகாகௌரி தேவி, சித்திதாத்ரி தேவி. கொலு எப்போது வைக்க வேண்டும்? 21ஆம் தேதி அமாவாசை அன்றே கொலு அடுக்கலாம். கலசமும் வைத்து பூஜை செய்யலாம். மகாலயபட்ச தர்ப்பணம் செய்பவர்கள் மதியம் 2 மணியிலிருந்து மாலை 4:30 நிமிடங்களுக்குள்ளும், மற்றவர்கள் அமாவாசை அன்று காலை 11 மணி முதல் 12 மணிக்குள்ளும் கொலு அடுக்கி கலசம் வைக்கலாம். பிரதமை அன்று பூஜை தொடங்கும். வழக்கமுள்ளவர்களா 22ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் கலசம் வைத்து பூஜையை தொடங்கலாம். எப்போதும் கொலுவை கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கியே வைக்க வேண்டும். ஒற்றைப்படை எண்ணிக்கையில் படிகள் அமையுமாறு வைப்பது நல்லது. கொலு வைக்கும் வழக்கமில்லை என்றால் கூட வீட்டில் இருக்கும் அம்பிகையின் படமும் கலசமும் வைத்து இந்த 9 நாள்களும் அம்பிகையை வழிபடலாம். நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அம்பிகையை அலங்கரித்து வழிபடுவது மரபு. முதல் 3 நாள்கள் அம்பிகையை துர்க்கையாக வழிபடுவர். இந்த நாள்களில் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்களை சமர்ப்பித்து அம்பாளை வழிபட வேண்டும். செவ்வரளி, சாமந்திப் பூக்களால் தேவியை அர்ச்சித்து வணங்க சகல நலன்களும் கிடைக்கும், ஆரோக்கியம் பெருகும் என்பார்கள். நிவேதனமாக 3 நாள்களும் முறையே எலுமிச்சை சாதம், எள்ளு சாதம், தயிர் சாதம் ஆகியன சமர்ப்பிப்பது விசேஷம். மாலையில் பாசிப்பயறு, மொச்சை, காராமணி ஆகிய சுண்டல்கள் சமர்ப்பிப்பது விசேஷம். அடுத்த 3 நாள்களும் தேவியை லட்சுமி தேவியாக போற்றி வழிபட வேண்டும். தேவிக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பால் சாதம், கற்கண்டு சாதம் ஆகியன சமர்ப்பிப்பது விசேஷம். பட்டாணி சுண்டல், சோளம், ராஜ்மா சுண்டல் செய்து நிவேதித்து விநியோகம் செய்வது சிறப்பு. இந்த நாள்களில் வீட்டில் கனகதாரா ஸ்தோத்திர பாராயணம் செய்வது விசேஷம். அதிலும் வெள்ளிக்கிழமை காலை சுக்கிரஹோரையில் வீட்டில் பெரிய நெல்லிக்காயில் நெய் தீபம் ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்ய செல்வ வளம் சேரும். நவராத்திரியின் 7, 8, 9 ஆகிய நாள்களில் செந்தாமரை, செம்பருத்தி, ரோஜா ஆகிய மலர்களால் தேவியை அர்ச்சித்தும் மாலை அணிவித்தும் வழிபாடு செய்வது விசேஷம். வெண்ணிற ஆடையை தேவிக்கு சமர்ப்பித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் சகல ஞானங்களும் சித்திக்கும். குழந்தைகளுக்கு கல்வி நல்ல ஏற்றம் உண்டாகும். இந்த நாள்களில் வெண்பொங்கல், தேங்காய் சாதம், புட்டு ஆகியவற்றை நிவேதனம் செய்வது சிறப்பு. மாலையில் கடலைப்பருப்பு சுண்டல், கொண்டைக்கடலை, பாசிப்பருப்பு சுண்டல் விநியோகம் செய்ய வேண்டும். இந்த நாள்கள் பெண் குழந்தைகளை போற்ற வேண்டிய நாள்கள். அவர்கள் மனம் அறிந்து தேவையை நிறைவேற்றி மகிழ்ந்து அவர்களை வழிபாட்டில் கலந்து கொள்ளச் செய்வது விசேஷம். நவராத்திரியில் நாம் காணும் பெண்கள் அனைவரையும் சக்தியாக பாவித்து வணங்க வேண்டும். பெண்கள் மனம் மகிழ்ந்தால் அந்த அன்னையின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். கொலு பொம்மைகளை எந்தெந்த படிநிலைகளில் எப்படி அடுக்க வேண்டும் என்ற நியதியை முன்னோர் வகுத்துள்ளனர். கீழிருந்து முதல் படியில் மரங்கள், செடி கொடிகள் போன்ற ஓரறிவு உயிர்கள் நிறைந்த பூங்காக்களை இடம்பெறச் செய்யலாம். 2ஆம் படி நத்தை, அட்டை முதலான மெல்ல ஊர்ந்து செல்லும் ஈரறிவு படைத்த உயிரினங்கள். 3ஆம் படி எறும்பு, பூரான் போன்ற 3 அறிவு உயிரினங்கள். 4ஆம் படி பறவைகள் முதலானவை. 5ஆம் படி பசு, யானை முதலான 5 அறிவு கொண்ட விலங்கினங்கள். 6ஆம் படி மனிதர்கள் இடம்பெறலாம். வணிகர், குறவன், குறத்தி முதலான பொம்மைகள். 7ஆம் படி தெய்வ அவதாரங்கள், நவகிரகங்கள் முதலான தெய்வ பொம்மைகள். 8ஆம் படி மும்மூர்த்தியரும் தேவியருடன் விளங்கும் பொம்மைகள் இடம்பெறலாம். 9ஆம் படி இதில்
ராஜராஜேஸ்வரியின் வடிவம் பிரதானமாக இடம்பெற வேண்டும். பூரண கலசமும் வைப்பார்கள். கொலு வைப்பது மட்டுமில்லாமல் தினமும் அந்த கொலுவுக்கு தூப தீப நைவேத்தியமும் செய்ய வேண்டும். விருந்தினர்களை வரவழைத்து ஆரத்தி காட்டி அவர்களுக்குச் சுண்டல் போன்ற நைவேத்தியங்கள் அளித்து தாம்பூலம், ரவிக்கைத் துணி, வளையல் போன்ற மங்களப் பொருள்களும் வழங்க வேண்டும். அம்பிகை சங்கீதப் பிரியை என்பதால் தினமும் ஒரு ஸ்லோகமோ பாடலோ பாடுவது கூடுதல் பலன்களைத் தரும்.